என் செல்ல குழந்தையே, நீ இதற்காக காத்திருந்தாயோ? அந்த காத்திருந்த ஒன்றை உன் கரம் பற்றி தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன் மனதில் நினைத்ததை விட சிறப்பான மாற்றத்தை, சிறப்பான வாழ்க்கையை உனக்காக உன்னையன் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் நீண்ட கால பலன் இப்பொழுது உனக்கே வந்து சேரத்தான் போகிறது. நான் வாய்ப்பையும் தேடலையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று சொன்னேன் அல்லவாம். அந்த வகையில் உனக்கான இறுதி வாய்ப்பினை தருவதற்காக இந்த ஐயனே முருகனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எந்த ஒரு காரணத்திற்காக உன்னை விட்டு உனக்கானது விலகி சென்றாதோ இப்பொழுது அந்த காரணத்திற்காகவே உன்னை திரும்ப வரப்போகிறது. ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்ததால்தான் அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அது உன்னை பிடிக்காமல் போய்விட்டது. உனக்கான சில விஷயத்தில் நீ இப்படித்தான் என்று முடிவு செய்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ எந்த வழி தவறினாலும் என் நேர்மை குணம் தவறாமல் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் விஷயத்தில் உனக்கான விஷயம், உனக்கான உறவு நீ நேர்மையாக இருப்பதனால்தான் நான் உன்னை விட்டு போகிறேன் என்று போய்கொண்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த குணத்தை பிடித்ததனால்தான் திரும்பவும் அந்த உறவானவர் உன்னை வந்து சேரப்போகிறார். உன்னிடத்தில் இருந்து பிரிதலின் காரணமாக உன்னை அலசி ஆராய்ந்து பார்த்தார். இவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் நீ எடுத்துக்கொண்ட விஷயத்தில் இருந்தும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்தும் அங்கு உறுதியாக இருக்கின்றாயே, நேர்மையாக இருக்கின்றாயே என்று அந்த குணத்தை பார்த்து பிரமித்து விட்டார். இப்பொழுது அந்த உறவே உன்னை தேடி வந்து உன்னருகில் நின்று கொண்டு உனக்கான விஷயத்தை செய்வதற்காக இங்கு துணிச்சலோடு இறங்கி விட்டார். நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். உனக்கான காரியம் இங்கு முழுவடையும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது யார் வந்தாலும் வராவிட்டாலும் இந்த முருகன் உன்னருகில் இருந்து கொண்டு இருப்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. என் பிள்ளையே, யாரோ ஒருவருக்காக உன்னை நிராகரித்தார்கள், யாரோ ஒருவருக்காக உன்னை எங்கு உன் வாழ்க்கையை விட்டு போகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை தேடி வரப்போகிறவர்களின் விஷயம் நான் இங்கு புரிந்து விட்டேன். நானே உன் குணத்தை பிரமித்ததும் உண்டு அல்லவா? உன் குணத்தை பார்த்து நானே அதிசயித்ததும் உண்டு அல்லவா? என் பிள்ளைக்கு எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் நேர்மையின் வழியும் தர்மத்தின் வழியும் அவர்கள் செல்லும் பாதையை இங்கு தீர்மானித்து விட்டு செல்லும் போது இந்த முருகன் எப்படி உன்னை விட்டு செல்லுவான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன் கரத்தை பற்றியதுதான். உனக்கான விஷயத்தை செய்ய நானே இந்த முருகன் துணிந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் கண்கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சற்றும் இனி நீ தாமதித்து கொண்டு இருக்காதே. உனக்கான காரியத்தை நானே இந்த முருகன் செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது நடக்கின்ற தருணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரும் வெற்றியாகத்தான் வந்து சேரும். என் பிள்ளையே, இந்த முடிவு இவர்களுக்காக எடுக்கின்றேன், அந்த முடிவு அவர்களுக்காக எடுக்கின்றேன் என்று உன்னையே நீ சமாதானப்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை இழந்து விடாதே என்று நானே சொல்கிறேன். யாரோ ஒருவருக்காக எடுத்தாலும் சரி, உன் வாழ்க்கையின் கனவுகளை நிஜமாக்குவதற்கு நானே இந்த முருகன் வந்து இருக்கும் போது நீ கண்ட கனவுகளை எல்லாம் இப்பொழுது கனவாக மாறிவிடுமோ என்று யோசிக்காதே. உன் கனவு கோட்டையை நிஜ கோட்டையாக மாற்றுவதற்கு நானே இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். எத்தனை விஷயங்களையோ உன் மனதில் நினைத்து நீ புதைத்து கொண்டு இருக்கின்றாய். எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி, நீ செய்யும் செயலிருந்து எப்படி நீ விலகி விடாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாயோ அதே மாதிரிதான் நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தை நான் உனக்கு உறுதியாக கரம் பற்றி தர வேண்டும் என்பதை நான் இங்கு துணிந்து விட்டேன். இனி எதற்காகவும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. சில பேரை ஏமாற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன்மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றது. சில பேர் என்னை இப்படியெல்லாம் இங்கு துரோகத்தின் பிடியில் சிக்கி தவிக்க வைத்து விட்டார்களே என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். சில பேரை ஏமாற்றலாம், பல பேரை ஏமாற்றலாம்.
ஏமாற்றலாம். ஆனால் எப்பொழுதும் ஏமாற்ற முடியாது என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். கூடிய விரைவிலே நீ என் பிள்ளை என்று உணர்வுக்கும் காலம் வந்து விட்டது. என் துணை காலமாக என் முருகன் என்னுடன் தான் இருக்கின்றானா இல்லையா என்று நீ யோசித்து முடித்து விட்டாய். இனி நான் உனக்கான வெற்றியின் பாதையை தேர்ந்தெடுத்து விட்டு இதில் உன்னை விட்டு விலகியது எல்லாம் உனக்கானதெல்லாம் உனக்கென்று நிரந்தரமாக வந்து சேரப்போகிறது. தரமானதாக நான் உன்னிடத்தில் வந்து சேர்க்கப் போகிறேன். சற்றும் இனி நீ தாமதிக்க வேண்டவே வேண்டாம். நீ உன் காரியத்தில் மட்டும் கவனத்தை செலுத்தி கொண்டு இரு. என் பூஜைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்தி கொண்டு இரு. இந்த சண்முகநாதன், இந்த முருகனானவன், இந்த கந்தன் கதிர்வேலன் உன் வேலைகளை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன். நானே உன்னருகில் வந்து கொண்டு இருக்கும்போது இனி தேவை என்று ஒன்று இருக்கவே இருக்காதுதானே? அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உனக்கான காரியத்தில் நான் பார்த்து உன் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நடக்கின்ற தருணத்தில் எல்லாம் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாமல், இந்த முருகன் கரம் பற்றியதை விட்டு விடாமல், நீ நினைக்கின்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் துணையாகவும் உறுதுணையாகவும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு, உறுதியாகவே இரு. எப்பொழுதும் என்னோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையே, இந்த முருகன் ஒரு பொழுதும் உன்னை கைவிடப் போவதே இல்லை. நீ காத்திருந்ததற்கான பலனை நான் இப்பொழுதே தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். இனி சற்றும் தாமதிக்காதே. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் பார்த்து செய்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றி இங்கு யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? நீ எதை பற்றி கண்கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும், நீ கண்கலங்கிய தருணத்திற்கும் நான் இங்கு விடை கொடுக்கத்தான் போகிறேன். கடப்பதையும் நடப்பதையும் பார்த்து நீ பதற்றப்படாதே, பரிதவிக்காதே என் தங்கமே. உனக்கான காரியத்தில் உன் வாழ்க்கையை சரி செய்யத்தானே இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். உன்னுடைய ஒவ்வொரு வேலைகளையும் நான் பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் இங்கு நடக்காதா, கிடைக்காதா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கின்றாய்? இந்த யோசனை எல்லாம் விட்டு நீ உன் வேலைகளில் மட்டுமே கவனம் சிதறாமல் செய்து கொண்டே இரு. மற்றதை நான் இந்த முருகன் பார்த்து கொள்கிறேன். மேல் மீது இருக்கும் இந்த முருகனை நம்பி வந்து விட்டாய். வினைகளை தீர்க்கும் இந்த வேலவனை வந்து விட்டாய். உன்னை சுற்றி நடக்கும் மாய வலைகளை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு உனக்கான காரியத்தை செயல்படுத்த இந்த ஐயனானவன், இந்த முருகனானவன் நானே துணிச்சலோடு இறங்கிக் கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றி என் தங்க பிள்ளையை இங்கு யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? சற்றும் இனி தாமதிக்கவே வேண்டாம். உன் காரியத்தில் நான் உனக்கு பதிலாக முழுவதுமாக இறங்கிவிட்டேன். நான் உனக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய காத்திருக்கும் போது யாருமில்லை என்று நீ யோசிக்காதே. உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை நீ என்னிடம் சொல்லிவிட்டாய். எது தேவையற்றது என்பதை தாண்டி இனி உனக்கு பிடித்தமானதும் உன்னை விட்டு விலகியதும் தான் உனக்கான காரியத்தில் நான் செயல்படுத்த போகிறேன். என் செல்ல பிள்ளைகள் கேட்டு இனி நான் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் என்று நினைக்கின்றாய்? உன் வாழ்க்கை என்னும் ஒன்றில் நான் உனக்கானதை நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது உன் எதிர்காலத்தை நினைத்து எல்லாம் நீ மனம் பதற்றமடையாதே. முக்காலத்திலும் உனக்கு உறுதுணையாக வந்து நான் உன் விதியை தீர்மானித்து கொண்டு இருக்கும் போது என் தங்க பிள்ளையே, நீ எதற்காக காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பே உன்னை தேடித்தான் வரப்போகிறது. மாற்றம் ஒன்றுதானே மாறாததாக இருக்கின்றது. அந்த மாற்றத்திற்காக காத்திருக்கும் என் தங்கமே, உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்காக நான் இந்த முருகனானவன் உன்னை தேடி வந்து விட்டேன். இனி சற்றும் தாமதிக்கவே வேண்டாம், கவலைப்படவே வேண்டாம். உன் கலக்கத்திற்கெல்லாம் இடை கொடுத்து உனக்கான வெற்றிக்கெல்லாம் இடை கொடுத்து இனி உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த அப்பன் முருகன் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். கவலைப்பட நீ ஒன்றுமே இல்லை. என் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வதற்கு நானே முருகன் வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் மனமருந்தவும் வேண்டாம்.
நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். சோதனைகளைக் கண்டு பயந்தோடிய காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. இனி எதிர்நீச்சல் போட்டு என்ன வந்தாலும் எனக்காக என் அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று மட்டும் நீ துணிந்து செயல்படு. எல்லாவற்றிற்கும் துணையாகவும் உறுதுணையாகவும் நானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைக்க முடியாத காரியத்தை நான் இப்பொழுது நம்ப முடியாத பேரதிசயத்தோடு நடத்தி தந்து உன்னை விட்டு விலகி வரும் உன்னிடத்தில் கரம் பற்றி தருவதற்காக வந்திருக்கும் போது யாரை பற்றி கண் கலங்குகிறாய்? யாரை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உனக்கான காரியம் இனி நல்லதாகத்தான் நடக்கும். நம்பிக்கையோடு இரு. நானே உனக்கு உறுதுணையாக இருப்பேன். வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே, உனக்கான காரியத்தை நான் செயல்படுத்தப் போகிறேன். நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை வந்து சேரும். யாம் இருக்க பயமேன்.